வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் பீட்ஸ் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், அந்த பீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு வரலட்சுமி நோன்புக்காக எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் 25 கூடைகள் இருக்குது. இந்த கூடைகளுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த கூடைகள் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இது நெல்லிக்காய் பாசி தான் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். நார்மல் வயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் வயர், கிளாஸ் வயர், இந்த பீட்ஸு, நெல்லிக்காய் பாசி, இந்த மாதிரியும் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன். இந்த கூடைக்கு 2 ரோல் தான் நான் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் நார்மல் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் 88 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைனுக்கு 22 பீட்ஸ் தேவைப்படும். இந்த கூடையோட ஆல்ரெடி எப்படி பீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஃபுல் டுட்டோரியலாகவே நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கூடையோட ஹேண்டில் எப்படி மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ரெண்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட்டு, இந்த கூடை எப்படி மேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அவங்க வரலட்சுமி நோன்புக்கு இதில் தாம்பூல பை போட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த கூடைகள் அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இந்த பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் 2 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் 5 கூடைகள் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ரோவாக வரும். கலர் உங்களுக்கு கலர் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒயிட்டோட எது யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோ வரும். அதாவது கீழே எட்ஜ்லேயும் பாட்டம்லேயும் உங்களுக்கு டாப்லேயும் ஒரு கலரும் சென்டரில் இன்னொரு கலரும் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இந்த ரோவாக இந்த மாதிரி இது ஒரு பேட்டர்னாக நான் போட்டிருந்தேன். அதிலே பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள், ப்ளூவு, க்ரீனு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு 5 பேஸ்கெட்ஸ் போட்டு டோட்டலாக 25 பேஸ்கெட்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுலேயே பாருங்கள், அந்த சென்டரில் வருது பார்த்திங்களா, அதுக்குமே ஒவ்வொரு லைன் மாற்றி கூட நம்ம கொடுக்கலாம். இந்த பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தாங்க. நம்மள்கிட்ட எப்படி பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக அந்த பீட்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுல தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒரு கலரும் இன்னொரு லைன் இன்னொரு கலரும் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நான் கொடுத்துருந்தேன். இந்த கூடைக்கு ஃபஸ்ட்டு 4 ரோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் பண்ணலான்றதான் பார்க்குறோம். ஆரஞ்சு வித் க்ரீனு, ஆரஞ்சு வித் ப்ளூவு, ரெட் வித் எல்லோ, ரோஸ் வித் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு 5 போட்டிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பிளெயினாக போட்டிருந்தேன். டார்க் கலராக எடுத்து பிளெயினாக பீட்ஸ் பிளெயின் கலரில் நான் கொடுத்துருந்தேன். அது ஒரு 5 கூட போட்டிருந்தேன் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இது மல்டி கலர், எல்லா கலரையும் யூஸ் பண்ணி ஒரு மல்டி கலரில் நம்ம போடலாம். அது போட்டாலும் கூடைகள் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அதில் பாருங்கள், அதில் ஒரு 5 கூட நான் போட்டிருந்தேன் நான். கஸ்டமர்ஸ் உங்களோட சாய்ஸ் தாங்க. எனக்கு கூடைகள் நல்லா நீட்டாக ப்ரெசண்ட்டாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அது மாதிரியே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மல்டி கலரில் பீட்ஸ் நம்ம போடுறப்ப ஒன்றே தாங்க நம்ம பார்க்கணும். அது எப்படின்னா, இப்போ ஒரு லைனில் இப்போ ஒரு பீட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் அந்த பீட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அந்த சேம் கலர் இருக்கக்கூடாது. அந்த இதை நான் ஃபாலோ பண்ணேன் நான். பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம நேராக மேலே போடுறோம் பார்த்திங்களா அடுத்த லைனுக்கு, அதே மாதிரி நேராகவும் வரக்கூடாது. அந்த மாதிரி மட்டும்தான் நான் இந்த பீட்ஸ் கூடைக்கு மல்டி கலருக்கு நான் ஃபாலோ பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணேன் நான். அப்புறம் இந்த மாதிரி பல்காக நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணுறப்ப ஈவனாக இருக்கணுங்க. கூடை நம்ம பார்த்தாலே ஹேண்டில் ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும், அங்கங்கே இல்லாமல். இப்போ நம்ம கிராஸ் நாட் போட்டு ஒரு லைன் நம்ம ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நம்ம இந்த கூடையெல்லாம் நம்ம மேக் பண்ணுறோம்ல, அதெல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறப்ப ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரே மாதிரி இருக்கணும் எத்தனை கூடைகள் போட்டாலும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த கிராஸ் நாட்டு, அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 2 நாட்லேருந்து எடுத்து நான் போட்டிருப்பேன், 2 வயர்லேருந்து. அதே தான் அந்த 25 கூடைக்குமே நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு நீட் லுக் கிடைக்கும். அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நான் கூட பண்ணேன். அதே மாதிரி ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் 3வது நாட்டிலேருந்து மட்டும்தான் எடுத்து நான் போட்டிருப்பேன் அந்த ஹேண்டில்.
அதே மாதிரி எந்த இடத்துல இருந்து எடுத்து போடுறோன்னு இருக்குங்க. நம்ம வந்து இந்த செகண்டு அந்த பீட்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த செகண்ட் பீட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து போடணும், இந்த சைட்லேருந்து செகண்ட் பீட்ஸ்லேருந்து நம்ம அந்த ஹேண்டில் எடுத்துக்கணும், 3வது நாட்லேருந்து எடுத்து நம்ம போடணும்னு. இதோட மெயின் பேசிக் என்னென்னா காமனாக இருக்கணும். எத்தனை கூட அவங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அது ஒன்று தான் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி நம்ம நீட்டாக கொடுக்குறதுக்கு. ஹேண்டில்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோங்க. கும்மில்லாம் வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணி நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.